Hi students, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard maths chapter 1 exercise 1.2ல problem number 6 பார்க்க போறோம். வாங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். சென்னையில் உள்ள மக்களின் கணத்தில் நட்பு ஒரு சமான தொடர்பு அன்று என நிரூபிக்க. Prove that the relation friendship is not an equivalence relation on the set of all peoples in Chennai. ஓகேமா? அப்ப என்ன கொடுத்திருக்காங்க first set of all people. எஸ்ங்கிறதுனா set of all peoples in Chennai. ஓகேமா, ரிலேஷன் என்னமா கொடுத்திருக்காங்க? ரிலேஷன்ங்கிறது A related to B நமக்கு ப்ராப்ளத்துல கொடுத்திருக்காங்க. அதுக்கான ஸ்டேட்மெண்ட் என்னமா இருக்கு? A is a friend of B. கரெக்டா? ஓகேமா, இப்போ அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சென்னையில் உள்ள எல்லா மக்களும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அதுதான் கரெக்ட் இல்லையா? சென்னையில் நிறைய மக்கள் இருப்பாங்க, இவ்வளோ தான் இருப்பாங்க, நம்ம ஒரு ரவுண்டடாக கொண்டு வர முடியாது இல்லையா? கண்டிப்பாக எல்லாருக்கும் ஃப்ரெண்டாக இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க இல்லையா? அதனால இது கண்டிப்பாக இது எஸ் தான். கொடுத்துருக்க ப்ராப்ளம் அன்று, அதாவது இது வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் இல்லை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போது நிறைய பீப்புள்ஸ் நம்ம எடுக்க வேண்டாம், குறைந்தது 3 பேர் நம்ம எடுக்கலாம். சரியாமா? ஏன்னா டிரான்சிட்டிவ்ல நம்ம வந்து 3 பீப்புள்ஸ் நம்ம கம்பேர் பண்ணுவோம் இல்லையா? 3 எலமெண்ட்ஸ். அப்போது நம்ம 3 இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். எப்படி எடுக்கலாம்? ஃபஸ்ட்டு ஏல ஆரம்பிக்கக்கூடிய ஆட்னா. சரியாமா? ஆட்னாங்கிற ஒரு கேர்ள். சரியாமா? நெக்ஸ்ட் பியில் ஆரம்பிக்கக்கூடிய பவானி. நெக்ஸ்ட் சியில் ஆரம்பிக்கக்கூடிய சந்திரா. ஓகே, இந்த 3 கேர்ள்ஸை நம்ம எடுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். அப்போ செட்டில் யாரெல்லாமா இருக்கா? ஏ பி சி. இங்கே ஏங்கிறது ஆட்னா, பிங்கிறது பவானி, சிங்கிறது சந்திரா. ஓகேம்மா, இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் இல்லையா? ரிஃப்ளெக்சிவ். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கண்டிஷன் எழுதிக்கலாம் பாருங்கள். ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர். ஏ ஆனது அதுக்கே ரிலேஷனாக இருந்தால் அதான் வந்து நமக்கு ரிஃப்ளெக்சிவ் இல்லையா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். ஏ இஸ் நாட். கரெக்டாமா? ஒருத்தர் அவங்களுக்கே ஃப்ரெண்டாக இருக்க முடியுமா? எப்படி இருக்க முடியும்? அப்படி இருக்க முடியாது இல்லையா? அப்படின்னா ஏ இஸ் நாட் எ ஃப்ரெண்ட் ஆஃப் ஏ. கரெக்டாமா? ஏ இஸ் நாட் எ ஃப்ரெண்ட் ஆஃப் ஏ. அப்போது அதற்கான ரிலேஷன் எப்படி எழுதலாம் பாருங்கள். ஏ இஸ் நாட் ரிலேட்டட் டு ஏ. therefore it is not reflexive. ஓகேம்மா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரிஃப்ளெக்சிவ் இல்லை நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து சிமெட்ரி பார்க்கலாம் பாருங்கம்மா. ஃபஸ்ட்டு நம்ம கண்டிஷன் எழுதலாம். ஏ பி பிலாங்ஸ் டு ஆர் அப்படி இருந்துச்சுன்னா பி ஏ ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர். இதுதான் நமக்கு வந்து சிமெட்ரிக் இல்லையாம்மா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து என்ன எழுதலாம்? ரிலேஷன் எழுதலாம். ஏ ரிலேட்டட் டு பி. கரெக்டாமா? ஏ ரிலேட்டட் டு பிங்கிறது நமக்கு ப்ராப்ளத்திலே கொடுத்துட்டாங்க. ஏ ஆனது பிக்கு வந்து ஃப்ரெண்டு, நண்பருன்னு கொடுத்துட்டாங்க. இது கிவன் இன் ப்ராப்ளம். அப்போ நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நம்ம இதுக்கான ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். ஏ இஸ் எ ஃப்ரெண்ட் ஆஃப் பி. கரெக்டாமா? ஏ ஆனது பிக்கு வந்து நண்பர்னு நமக்கு கொடுத்துருக்காங்க ப்ராப்ளத்தில். ஓகே, நெக்ஸ்ட் என்ன எழுத போகிறோம்? நெக்ஸ்ட் வந்து ரிவர்ஸ் பண்ண போகிறோம். பி இஸ் எ ஃப்ரெண்ட் ஆஃப். ஏன்னா ஏ ஆனது ஆட்னா வந்து பவானிக்கு ஃப்ரெண்டு இல்லையா? அதே மாதிரி பவானிக்கு வந்து ஆட்னா வந்து ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம், ஃப்ரெண்டாக இல்லாமலும் இருக்கலாம் இல்லையாம்மா? நல்லா கவனிங்க. ஆட்னாவுக்கு பவானி ஃப்ரெண்டு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. பட் பவானிக்கு ஆட்னா வந்து ஃப்ரெண்டாக இல்லையாங்கிறது நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுக்கல. ஆனால் நம்ம அசியூம் பண்ணலாம், ஒருவேளை ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்டாக இல்லாமல் கூட இருக்கலாம். அதனால் நம்ம ரெண்டையுமே எழுதணும். பி இஸ் எ ஃப்ரெண்ட் ஆஃப் ஏ. இப்படியும் எழுதலாம் ஆர். ஏன்னா ரெண்டு விதமாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதனால் மறுபடியும் பி இஸ் நாட் எ ஃப்ரெண்ட் ஆஃப் பி. கரெக்டாமா? அதாவது பி இஸ் நாட் எ ஃப்ரெண்ட் ஆஃப் ஏ. புரியுதாம்மா? அதாவது நண்பராகவும் இருக்கலாம், இல்லை நண்பராக இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ இதை நம்ம கன்க்ளூட் பண்ணும்போது இதில் இல்லாமல் இருக்கலாம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையாம்மா? அதனால் இட் இஸ் நாட் சிமெட்ரிக். therefore it is not symmetric. புரியுதாம்மா? இது வந்து சமச்சீர் தொடர்பு ஆகாது. நெக்ஸ்ட் தேர்ட் எழுதலாம் பாருங்க.
தேர்ட் ஆப்ஷன் என்னமா ட்ரான்சிட்டிவ். ட்ரான்சிட்டிவ் தமிழ் எழுதலாம், எழுதி போடுறேன். இதுக்கான கண்டிஷன் எழுதலாம் பாருங்கள். A, B, B, C belongs to R. அப்படி இருந்துச்சுன்னா A, C also belongs to R. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பிரகாரம் பார்க்கலாம். ஆட்னா சரியாம்மா? ஆட்னா ஃபஸ்ட்டு, அடுத்து யார்? பவானி. ஆட்னா வந்து யாருக்கு ஃப்ரெண்டு? பவானியோட ஃப்ரெண்டு. இது நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பி, பவானி வந்து சிங்கிறது யார்? சந்திரா. பவானி வந்து சிக்கு வந்து ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம், ஃப்ரெண்டாக இல்லாமலும் இருக்கலாம். கரெக்டாமா? ஏன்னா அது வந்து நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுக்கல. அப்போது ஃப்ரெண்டாகவும் இருக்காங்க, இல்லை இருக்கலாம்னு நம்ம சொல்லலாம், இல்லை ஃப்ரெண்டு கிடையாதுன்னு நம்ம சொல்லலாம். ரெண்டு விதமாக கூட சொல்லலாம். அப்படி எப்படி எழுதலாம் பாருங்கள். ரிலேஷன் ஆர் ஏ ரிலேட்டட் டு பி, பி ரிலேட்டட் டு சி. கரெக்டாமா? இதுக்கான ஸ்டேட்மெண்ட் எழுதலாம் பாருங்கள். ஏ இஸ் எ ஃப்ரெண்ட் ஆஃப் பி. கரெக்டாமா? ஆட்னா வந்து பவானிக்கு ஃப்ரெண்டு. இது வந்து நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பி இஸ் எ ஃப்ரெண்ட் ஆஃப் சி. கரெக்டாமா? அதாவது பவானி வந்து சந்திராவுக்கு ஃப்ரெண்டாக இருக்கலாம், இருக்காங்கன்னு கொடுக்கல. ஸோ நம்ம ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது. ஆர் ஏன்னா பி இஸ் நாட் எ ஃப்ரெண்ட் ஆஃப் சி. கரெக்டாமா? அதாவது பவானி வந்து சந்திராவுக்கு ஃப்ரெண்டாக தான் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஸோ ஃப்ரெண்டாக இல்லாமல் கூட இருக்கலாம். அதான் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதற்கான ரிலேஷன் எழுதலாம் பாருங்கம்மா. ஸோ இப்படி இருக்கும்போது, ஏன்னா இதில் வந்து நமக்கு நாட் வந்துருச்சு. அப்போ எப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட் எப்படி எழுதணுமா பாருங்கள். ஏ, சி இல்லையா? ஏ இஸ் எ ஃப்ரெண்ட் ஆஃப் சி. கரெக்டா? அதாவது ஆட்னா வந்து சிக்கு சந்திராவுக்கு ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. அதாவது ஆட்னா வந்து சந்திராவுக்கு ஃப்ரெண்டாக இல்லாமலும் இருக்கலாம். ஏன்னா ரெண்டு ஆப்ஷனும் நம்ம எழுதணும். ஆர் இது ஸ்டேட்மெண்ட் இல்லையா? ஆர் வராது, ஸ்டேட்மெண்ட். ஓகே. ஏ இஸ் நாட் ஏ. கரெக்டாமா? நாட் ஏ ஃப்ரெண்ட் ஆஃப் சி. இப்போ பாருங்க, நமக்கு எஸ்ங்கிற ஆப்ஷனும் வந்திருக்கு, நோங்கிற ஆப்ஷனும் வந்திருக்கு. ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்கிறதுனால, ஏன்னா நோங்கிற ஆப்ஷன் வந்துட்டு இல்லையா? ஸோ அதனால் எப்படி கன்க்ளூட் பண்ணணும் பாருங்கள். ஏ ரிலேட்டட் டு சி. ஓகே. ஆர் ஏ நாட் ரிலேட்டட் டு சி. ஸோ நாட் ரிலேட்டட் நமக்கு வந்ததுனால இது வந்து ட்ரான்சிட்டிவ் கிடையாது. therefore it is not transitive. புரியுதாம்மா? ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான், நார்மலாக உள்ளது தாம்மா. ஏன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆட்னா வந்து அது ஆக்சுவலாக நம்ம எடுத்தது இல்லையா? ஆட்னா வந்து பவானிக்கு ஃப்ரெண்டுங்கிறது ப்ராப்ளத்தில் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம 1 by 1 நம்ம கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம், ஏன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம், ஃப்ரெண்டாக இல்லாமலும் இருக்கலாம். ஸோ இல்லாமலும் இருக்கலாம்ங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு இல்லையா? அதனால் அது கண்டிப்பாக வந்து சமச்சீர் தொடர்போ ட்ரான்சிட்டிவாவோ இருக்க முடியாது. சரியாம்மா? ஓவராலாக பார்க்கலாம். ஓவராலாக பார்க்கும்போது என்ன வரும்? therefore இது வந்து நாட் ரிஃப்ளெக்சிவ் இல்லையாம்மா? நாட் ரிஃப்ளெக்சிவ் ப்ளஸ் நாட் சிமெட்ரிக். நாட் சிமெட்ரிக் plus not transitive. Therefore it is not an equivalence relation. ஏன்னா அதை தான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. therefore it is not an equivalence relation. அவ்வளோதாம்மா.